என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய மேக்ஸ் 1 எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சார் எனக்கு பாஸ் மட்டும் பண்ணால் பத்தாது, நான் வந்து என்ன சென்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு 80 to 90 மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னா இதனுடைய சப்ஜெக்ட் கோட் வந்து 40012 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1. இதில் 5 யூனிட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய பாலிடெக்னிக்கில் வந்து இருக்கக்கூடிய சிலபஸ், வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சிலபஸ். எந்த யூனிட் படித்தா ஃபஸ்ட்டு ஈஸியாக பாஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராவில் வந்து என்னென்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இருக்குது. இது நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். அடுத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், இதையும் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைனாமியல் தியரம் வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ஃபார்முலா படிச்சுட்டு, அதாவது என்னென்னா இது ரொம்ப ஈஸி தான். இதுக்குண்டான வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும். இந்த யூனிட் 2 ஃபுல்லாகவே வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். யூனிட் 2 ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி அதாவது நீங்கள் பாஸ் பண்ணணும், மேக்ஸில் பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக தரவு பண்ணியிருந்தால் தான் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு யூனிட் படித்தாலும் முழுமையாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அப்போ ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வந்து 2 யூனிட்டுமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும், இந்த பைனாமியல் தியரம் தவிர. பைனாமியல் தியரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா NCR இந்த மாதிரி வரும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15C2 இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து நம்ம கால்குலேட்டரில் வந்து சால்வ் பண்ணி போடலாம். மித்தபடி வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த பைனாமியல் தியரம். இதுக்கு உண்டான வீடியோவில் நான் வந்து எளிமையாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ வந்து மேக்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு 2 யூனிட், ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை வந்து நம்ம நல்லா தரவாக படிக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன யூனிட் இருக்குது பாருங்கள். இந்த 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தாலே பாஸ் பண்ணிடலாம். இப்போ தேர்ட் யூனிட் வந்து ட்ரிக்னாமெட்ரி. இப்போ 10th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரினாவே நிறைய பேர் பயந்துட்டு படிக்காமல் வந்திருப்பீங்க. சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப ஈஸி தான். அதாவது நான் அந்த 5 யூனிட்டுக்கு உண்டான வீடியோ வந்து டெய்லி இனிமேல் வந்து அப்லோட் பண்ணுறேன். செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். சென்டம் அடிக்கிறவங்க நினைக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் வாங்கலாம். சரிங்களா? இந்த 3rd 4th 5th எது சார் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னா, இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. சில ப்ராப்ளம் புக் ஒர்க் ப்ராப்ளமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து tan 22/2 டிகிரின்னு ஒரு புக் ஒர்க் இருக்கும். அடுத்து cot 22/2 டிகிரின்னு இந்த மாதிரி ஒரு புக் ஒர்க் இருக்கும். அந்த 2 புக் ஒர்க் ஃபஸ்ட்டு படிக்கணும். இதெல்லாம் வந்து நான் வந்து 1 by 1 வந்து ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணுங்கிறத இதில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? இதில் வந்து ஒரு சில ப்ராப்ளம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நான் டிக் பண்ணுறதெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை ஃபுல்லாக படிச்சிடும். இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட் ஃபுல்லாக படிக்கிறனாலே இதில் நம்மளுக்கு 40 மார்க் பக்கம் வந்துடும். அடுத்து இதில் சில ப்ராப்ளம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். லிமிட்ஸ் வந்து எல்லாமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃபரன்சியேஷன். அப்போ 4th யூனிட் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம்மே சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், இதிலிருந்து 4.2 4.3 இதிலிருந்து என்ன டிஃபரன்சியேஷன் ஆரம்பிக்குது. டிஃபரன்சியேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா பிஇலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் இல்லாமல் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். இதில் வந்து என்னென்னா ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து என்னென்னா இந்த சாப்டர் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக தெரியும். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் வீடியோ. அந்த 20 நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 4.2 4.3 5.1 5.2 எல்லாத்துக்கும் அந்த வீடியோலேயே வந்து என்னென்னா உங்களுக்கு கவர் ஆகிடும் எல்லா ஃபார்முலாவும். அந்த 20 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்டர் ஈஸி. 4.2 4.3 5.1 5.2 ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நம்ம கால்குலேட்டரில் நம்ம போட முடியாது. இதுக்கு ஃபார்முலா டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். சரிங்களா? அப்போ இதுக்கு உண்டான டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா வீடியோலாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்போ வந்து என்னென்னா
ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை நல்லா தரவாக படிக்கணும். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ல கூடிய கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்க்கணும், லிமிட்ஸ் பார்க்கணும். இது பார்த்துட்டாலே பாஸ் பண்ணிடலாம். சென்டம் படிக்கிறதுக்கு எல்லாமே படிக்கணும். சரிங்களா? இந்த 4.2, 4.3, 5.1, 5.2ல எல்லாத்துக்கும் பேஸ் என்ன, அடிப்படை ஃபார்முலா. இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு 1.5 யூனிட் கிட்டத்தட்ட பாருங்கள் 2 யூனிட் முடிச்சு பாருங்கள். இந்த ஃபுல் யூனிட் முடிஞ்சு 4.2, 4.3 முடிஞ்சு. அப்போ இந்த 20 நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா ஃபார்முலா கவர் ஆகிடுச்சு. இதில் 2 யூனிட் கவர் ஆகிடும். சரிங்களா? நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ வந்து ஒவ்வொரு நாள் என்ன படிக்கிறங்கிறத உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் 1க்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ பக்கம் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து என்ன பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து டிப்ளமோ மேக்ஸ் 1ன்னு சொல்லி இருக்கும், என் ஸ்கீம்னு போட்டிருப்பேன். அதை பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் ஒரு சாம்பிளுக்கு. இதெல்லாமே வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 60 வீடியோ பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 60 வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பாஸ் பண்ணிடலாம். அதில் கிராமர் ரூலுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுலேயே இதெல்லாமே ஃபஸ்ட் யூனிட் என்ன கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடுறதா. இதுதான் 1.1, 1.2ல வருது. 1.3 வந்து பைனாமியல் தியரம் வந்து வீடியோ வந்து நான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து யூனிட் 2 வந்து ஆல்ரெடி இந்த யூனிட் 2 ஃபுல் லெசனுக்கு வந்து வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா? அது பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக்கு ரொம்ப முக்கியமான சம்ஸ் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சம்முக்கு மேலே வந்து போட்டிருக்கேன். அதை பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி லிமிட்ஸ்க்கும் ஆல்ரெடி போட்டாச்சு. சரிங்களா? அது வந்து டிஃபரன்ஷியேஷனுக்கு வந்து ஃபார்முலா அப்புறம் பேசிக் உண்டான சம் எல்லாமே போட்டிருக்கு. பாருங்களேன். இது பார்த்தீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கட்டாயமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்ட் ஏ பார்ட் பி நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அழகாக பாஸ் பண்ணிடலாம். புரியுதாமா? அப்போ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டிப்ளமோ மேக்ஸ் 1ன்னு போட்டிருப்பேன். அதில் கிட்டத்தட்ட 60 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. இந்த புது வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினாலே கட்டாயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணுறேன். இப்போது போர்டு எக்ஸாம் வர வரைக்கும் அதுக்குண்டான வரைக்கும் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை மறக்காமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.